ரொம்ப அவமானமா இருக்கு. நாங்க உலக நாடுகளிடம் கையேந்தி நிற்கிறோம். பாகிஸ்தான் பிரதமரே இப்படி கதறிட்டாரே. அடுத்த 60 வினாடில பாகிஸ்தான் பிரதமரும் அந்நாட்டு இராணுவ தளபதியும் ஏன் மற்ற நாடுகள் முன்னாடி தலகுனிஞ்சு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை இப்போ ரொம்ப மோசம். அந்நிய செலாவணி கையிருப்பு சுத்தமா இல்லாம நாடு திவாலாகிற நிலைமையில இருக்கு. சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசின பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கசப்பான உண்மையை உடைச்சிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம காசு இல்ல, அது மற்ற நாடுகள் கொடுத்த கடன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நானும் நம்ம இராணுவ தளபதி ஆசிம் முனீரும் நிதிக்காக மற்ற நாடுகளிடம் கையேந்தி நிற்கிறோம். இது எங்க சுயமரியாதையே சிதைக்குது, வெட்கத்தால் எங்க தலை குனியுதுன்னு உருக்கமா பேசியிருக்காரு. IMF, சவுதி, சீனான்னு எல்லாரும் போடுற கண்டிஷனுக்கு தலையாட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு பாகிஸ்தான். இதிலிருந்து மீளணும்னா ஏற்றுமதியை அதிகரிக்கணும்னு அவர் கெஞ்சிறாரு. ஒரு நாடு கடனுக்கு அடிமையாகும் போது அதன் இறையாண்மையே கேள்விக்குறியாகுது. பாகிஸ்தான் இந்த கடனிலிருந்து மீண்டு வருமா இல்ல இன்னும் படுகுழியில விழுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.